ரெடியா? கோயிலுக்கு போகணும். இரு லெவின், இன்னும் 1 hour இருக்கு. நான் பிஷப் தாத்தா சொன்ன இந்த ஊதாரி மைந்தன் கதையை தான் படிச்சுட்டு இருக்கேன். சரி, நாம இத கேட்டிசம் கிளாஸ்ல ஸ்கிட்டாவே போட்டோமே. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இன்னுமா உனக்கு புரியல? எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. பிஷப் தாத்தா இன்னும் காணோம். தோ பிஷப் தாத்தாவே வராரே. நீங்க சொன்ன ஊதாரி மைந்தன் கதையை தான் தாத்தா படிச்சுட்டு இருக்கேன். வெரி குட். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இந்த ஊதாரி மைந்தன் கதையில அவரு தன்னோட குற்றத்தை உணர்ந்து மனம் மாறினாரு. ஆமா, அதுதானே அந்த இதுல ஹைலைட்டு. ஆமா, அந்த மனம் மாற்றம் வரணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது அவர் தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த உதார மகன் கதையை நினைச்சு பாருங்க. அவர் சாக்கடையில் இருக்காரு. அப்பா வீட்டை நினைச்சு பாக்குறாரு. நான் எழுந்து செல்வேன் அப்படின்னு ஒரு முடிவும் பண்றாரு. முடிவு பண்ணிட்டு அவரு போய், அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா ஏத்துவார். அப்போ நல்லாதான் இருந்தேன், மற்றவங்களை எடுத்துட்டாங்க, இவங்க தான் எனக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு மற்றவங்களை எல்லாம் சொல்லி காட்டியிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? ஏற்க மாட்டாரு. காரணம் அப்போ மனமாற்றத்துக்கு மிக முக்கியமானது என்னுடைய சாக்கடை நிலைமைக்கு நான் தான் காரணம். மற்றவங்க என்ன இந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கலாம், மற்றவங்க என்ன திட்டிருக்கலாம், மற்றவங்க என்ன பேசியிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம், மற்றவங்க எனக்கு கெட்ட பழக்கத்தை எல்லாம் உருவாக்கி இருக்கலாம். இருந்தாலும் யார் காரணம்? நான் தான் காரணம். இந்த தாவீது அரசன் பத்தி சொன்னேன் இல்லையா, அந்த 51வது சங்கீதத்தில் அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நானே குற்றம் செய்தேன், உமக்கு முன்னால் செய்தேன், உம்முடைய கண் முன்னே செய்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பாவத்தை ஒத்துக்கிறார். இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன பிரச்சனைன்னா, யார் இந்த தப்பு பண்ணுது அப்படின்னா உடனே நான் இல்லை நீ இல்லை அப்படின்னு ஒதுங்கி போயிடும். அல்லது அவன் தான் செஞ்சான் அவன் தான் செஞ்சான்னு அடுத்தவங்க மேல போடும். அப்படியெல்லாம் தான் மனமாற்றம் வரவே வராது. நான் தான் தவறு செய்தேன் அப்படின்ற குற்றத்தை ஏற்றுக்கொண்டால் மனம் மாறலாம். அதனால மனமாற்றத்துக்கு முதல் காரணம் நான் குற்றம் நிலையில இருக்கிறேன்றதை ஏத்துக்கணும். 2வது படி, எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சி எடுக்கணும். 3வது, நான் தான் குற்றம் செய்தேன்னு தாழ்ச்சியோட ஏத்துக்கணும். நான் தவறு செய்தேன். அப்ப அந்த தாழ்ச்சியோட ஏத்துக்கிட்டா மனமாற்றம் கட்டாயமா வரும். செய்வீங்களா? செய்வோம் தாத்தா. God bless you, my children.